தமிழக மீனவர்களுக்கு மத்திய அரசு எந்த வகையிலும் உதவவில்லை என்று மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். மீனவர்களின் நலனில் தமிழக முதல்வர் மிகுந்த அக்கறை கொண்டு அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்பட்ட நிவாரண உதவித்தொகை 5,000 ரூபாயில் இருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்ததும் அரசு வேலை இல்லாத குடும்பத்திற்கு அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேனியில் மது குடிக்க பணம் தராததால் ஆத்திரம் அடைந்த மகன் தாயை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தாய் கடைசி விவசாயி என்னும் படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் அத்தை கதாபாத்திரத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தலைவர் JP நட்டா வரும் 11ஆம் தேதி சென்னை வரவுள்ளார். பாஜக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள், இணை பொறுப்பாளர்களுடன் JP நட்டா ஆலோசனை நடத்தவுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாவட்ட தலைவர் வாசு, நகர தலைவர் சீனிவாசன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தடையை மீறி ஊர்வலம் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்பூரில் நேற்று அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்ட நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மாநகர காவல்துறையில் குற்றங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக 2023ஆம் ஆண்டு 3,337 சவரன் தங்கம், 50 கிலோ வெள்ளி, 3.60 கோடி ரூபாய் பணம் மற்றும் மத்திய குற்றப்பிரிவில் 265 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் சுமார் 6 கோடி மக்களிடமிருந்து அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி 60,000 கோடி ரூபாயை வசூலித்து ஏமாற்றிய PACL நிறுவனத்திடமிருந்து வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை மீட்டு தர உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. மத்திய மாநில அரசுகளின் சட்ட செயலர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து தீவிரமாக செயல்பட்டால்தான் PACL நிறுவனத்தின் சொத்துக்களை விற்பனை செய்து முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி தர முடியும். எனவே அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டின் 1 கோடி குடும்பங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள 6 கோடி குடும்பங்களின் பணத்தை மீட்டு தந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலுக்கு இந்துக்களை தவிர வேறு யாரும் செல்லக்கூடாது என்று தடை விதித்துள்ள நீதிபதி இந்துக்கள் யார் என்பதை விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை NIA தொடர்ந்து கண்காணித்ததில் நாட்டிற்கு எதிரான செயல்கள் செய்திருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளனர் என்று மத்திய நிதியமைச்சர் L. முருகன் பேசியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள 17 மாடி குடியிருப்பு கட்டடத்தை இடித்து புதிதாக கட்டலாம் என்ற IIT குழு பரிந்துரையை ஏற்க தனியார் கட்டுமான நிறுவனம் முன்வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்காக கருத்துக்கள் கேட்டு அழைப்பு விடுத்துள்ள திமுகவுக்கு சட்டசபை தேர்தலில் ஏற்கனவே அறிவித்த 311வது அறிவிப்பான சம வேலைக்கு சம சம்பளம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலில் நிறைவேற்றி சொன்னதை செய்யுங்கள் என 14 ஆண்டுகள் சம்பள பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட 20,000 ஆசிரியர்கள் பதில் மனு அனுப்பும் போராட்டத்தை துவக்கியுள்ளனர். நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் கையாள்வதற்கு என துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கொடிமரங்கள், யானை சிலைகள் மாயமானது குறித்து மதுரை சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். கோவிலில் முன்பு பணிபுரிந்த செயல் அலுவலர்கள், பட்டர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களிடம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால அநீதி ஆட்சியில் நாட்டில் வேலைவாய்ப்பு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. எனக்கு மூச்சு இருக்கும் வரை நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்வேன் என்று
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நாங்கள் தவறு செய்திருந்தால் மற்றவர்களைப் போல் பாஜகவில் இணைந்து எங்கள் வழக்குகளை முடித்துக் கொண்டிருப்போம். நாங்கள் எந்த தவறும் செய்யாத போது ஏன் பாஜகவில் சேர வேண்டும்? எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் பொய்யானவை. இன்று இல்லை என்றால் நாளை அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். டெல்லியில் நடைபெற்று வரும் எந்தவொரு வளர்ச்சி பணிகளையும் நிறுத்த அனுமதிக்க மாட்டோம். எனக்கு மூச்சு இருக்கும் வரை நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்வேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். செங்கடல் வழித்தடத்தில் தொடரும் தாக்குதல் சம்பவங்கள் காரணமாக கடல்சார் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் இந்திய வர்த்தகத்திற்கு இதுவரை பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று அத்துறை சார்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் பணிபுரிந்தவாறு பாகிஸ்தானின் ISI அமைப்புக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சத்யேந்திர சிவால் என்னும் உத்தரப்பிரதேச இளைஞரை அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர்.